2026ஆம் ஆண்டு இலங்கையின் வீடமைப்பு துறையில் முக்கிய முன்னேற்றங்களை உருவாக்கும் ஆண்டாக அமைந்துள்ளது. வீடமைப்பு, நிர்மாண மற்றும் நீர் வளங்கள் அமைச்சின் வழிநடத்தலில் நாடு முழுவதும் மக்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நோக்கில் பல்வேறு வீடமைப்பு அபிவிருத்தி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. குறிப்பாக நீண்ட காலமாக போதிய வசதிகளின்றி வாழ்ந்து வந்த பெருந்தோட்ட தொழிலாளர் மக்களுக்கு பாதுகாப்பான மற்றும் நிலையான வீடுகளை வழங்குவது அரசாங்கத்தின் முக்கிய முன்னுரிமையாக அமைந்துள்ளது. அந்த நோக்கத்தினை அடிப்படையாக கொண்டு தமக்கென ஒரு இடம், அழகான வாழ்க்கை 2026 என்ற தேசிய வீட்டு வசதிகள் திட்டம் 2026ஆம் ஆண்டில் பெருந்தோட்ட பகுதிகளில் புதிய வீடுகள் அமைக்கும் விரிவான திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்காக ரூபாய் 9,700 மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் நாடு முழுவதும் 27 மாவட்டங்களில் மொத்தமாக 9,700 வீடுகள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மொத்தமாக 10,787 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ள நிலையில் உண்மையில் அதிக தேவையுள்ள குடும்பங்களை அடையாளம் காணும் முறைமையின் மூலம் பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். வீடுகள் இல்லாத குடும்பங்கள், மிக குறைந்த தரமுடைய வீடுகளில் வசிக்கும் குடும்பங்கள், பெண் தலைமை குடும்பங்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ள குடும்பங்கள் மற்றும் குறைந்த வருமானம் பெறும் தொழிலாளர் குடும்பங்கள் ஆகியோருக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் விதவைகள், தனித்தாய் குடும்பங்கள் மற்றும் முதியோர்களை கொண்ட குடும்பங்களும் இந்த வேலை திட்டத்தில் சிறப்பு கவனத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. 2026 பிப்ரவரி 25ஆம் தேதி நிலவரப்படி மாவட்ட அளவில் 1310 பயனாளிகள் ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். காலி, குர்நாகல், மாத்தறை, மட்டக்களப்பு, அம்பாறை, களுத்துறை, அனுராதபுரம், பொலனறுவை மற்றும் ரத்தினபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் வீடமைப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக களுத்துறை மாவட்டத்தில் 250 வீடுகள் அமைக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். மாவட்டங்களுக்கு இடையிலான சமநிலையான அபிவிருத்தியை உறுதி செய்யும் வகையில் வீடுகள் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளன. காலி, குர்நாகல், கம்பஹா, மாத்தலை, அனுராதபுரம் மற்றும் களுத்துறை மாவட்டங்கள் அதிக வீடுகள் பெறும் மாவட்டங்களாக காணப்படுகின்றன. இதன் மூலம் நாடு முழுவதும் சமமான அபிவிருத்தியை ஏற்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. மொத்தமாக 2026ஆம் ஆண்டில் நாடு முழுவதும் 31,218 புதிய வீடுகள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அவற்றில் 9,700 வீடுகள் பெருந்தோட்ட மக்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளமை சமூக நீதியை உறுதிப்படுத்தும் அரசாங்கத்தின் உறுதியான கொள்கையை வெளிப்படுத்துகிறது. இதனுடன் இணைந்து நகர்ப்புற, கிராமப்புற மற்றும் நடுத்தர வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான வீடமைப்பு வேலை திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. மேலும் 2027 முதல் 2029ஆம் ஆண்டுகள் வரை அமுல்படுத்தப்பட உள்ள நீண்டகால வீடமைப்பு அபிவிருத்தி திட்டங்களும் தயாரிக்கப்பட்டுள்ளன. தமக்கென ஒரு இடம், அழகான வாழ்க்கை 2026 என்ற தேசிய வீட்டு வசதிகள் திட்டத்தின் கீழ் மொத்தமாக 14,016 வீடுகள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதுடன் ஏற்கனவே 5,500க்கும் அதிகமான வீடுகளின் நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பல தசாப்தங்களாக நிலையான வீடமைப்பை எதிர்பார்த்திருந்த பெருந்தோட்ட தொழிலாளர் மக்களின் வாழ்க்கையில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த வேலை திட்டம் மக்களை மையமாக கொண்ட அபிவிருத்தி அரசியலின் தெளிவான வெளிப்பாடாகும். 2026ஆம் ஆண்டின் வீடமைப்பு வேலை திட்டங்கள் வெறும் கட்டிட நிர்மாண நடவடிக்கைகளாக அல்லாது ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு பாதுகாப்பான வாழ்வு, சுயமரியாதை மற்றும் வளமான எதிர்காலத்தை உருவாக்கும் தேசிய முன்னேற்ற பயணமாக அமைந்துள்ளது.